இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை காவல்துறையில் 5 இன்ஸ்பெக்டர்களை இடமாற்றம் செய்து IG சுக்லா உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் காவல்துறை இன்ஸ்பெக்டர்கள் 5 பேருக்கு இடமாற்றம் செய்து IG சுக்லா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி IG தனி அதிகாரியாக பணியாற்றி வந்த ஹேமச்சந்திரன் ஆயுதப்படை பிரிவிற்கும், போக்குவரத்து ரூரல் பிரிவில் இருந்த செந்தில்குமார் IG தனி அதிகாரியாகவும், ஏனாமில் பணியாற்றிய பெரியசாமி ஜிக்மா பிரிவிற்கும், ஆயுதப்படையில் பணியாற்றிய கபிலகுரு ஏனாம் ஆயுதப்படைக்கும், மாகே ஆயுதப்படையில் பணியாற்றிய அச்சுதன் புதுவை ஆயுதப்படைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இந்த திடீர் இடமாற்ற நடவடிக்கை காவல்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அழைப்பிதழில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் பெயரை சேர்க்காமல் புறக்கணித்ததை கண்டித்து ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பல்கலைக்கழக 22வது பட்டமளிப்பு விழா வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதில் இந்திய அரசின் அமெரிக்காவிற்கான தூதர் நிருபமா ராவ், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். ஆனால் அழைப்பிதழில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் பெயரை சேர்க்காததால் அப்பகுதி மக்கள் பல்கலைக்கழகம் முன்பு திரண்டு பெரிய காலாப்பட்டு மக்கள் பல்கலைக்கழகத்திற்கு இடம் வழங்கியதால் அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியதால் அவர் பெயரை சேர்க்காமல் புறக்கணித்துள்ளதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காலாப்பட்டு போலீசார் விரைந்து சென்று பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என கோரியும், சட்டமன்ற உறுப்பினர் பெயரை புறக்கணித்ததை கண்டித்தும் தொடர்ந்து போராட்டம் செய்ததால் பல்கலைக்கழக துணைவேந்தர் தரீன் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் நிலம் இருந்தவருக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு MLA வச்சு வேலை கோரினார். அந்த வேலை கோரினால் துணைவேந்தரிடம் வேலை கேட்டோம். அந்த வேலை கேட்டத்தின் வருத்தத்தை அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடக்கும் போதெல்லாம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரையும் இங்கே இருக்கின்ற லோக்கல் மெம்பரை கூட அழைத்து விழா நடத்துவது என்று மரபு, ஜனநாயகத்தின் மரபு. அந்த ஜனநாயகத்தின் மரபினை பல்கலைக்கழகம் தொகுதி MLAவை புறக்கணித்து மீறி இருக்கின்றது. இதனால் தொகுதி மக்களாகிய நாங்கள் தொகுதி MLAவை புறக்கணித்தது தவறு என்று பல்கலைக்கழகத்தை சுட்டிக்காட்டி அடுத்து வருகின்ற நடைபெற இருக்கின்ற விழாவிலே தொகுதி MLA பெயரை போடாமல் விழா நடத்த விடமாட்டோம் என்று பகுதி மக்கள் பூரா இன்று தர்ணாவும் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றோம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுவை ஆதி திராவிட நலத்துறை பகுதி நேர ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஆதி திராவிட நலத்துறையில் 115 நபர்கள் கடந்த 5 வருடங்களாக பகுதி நேர ஊழியர்களாக பணியாற்றி வருவதால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பகுதி நேர ஊழியர்கள் சங்கத்தினர் ஆதி திராவிட நலத்துறை முன்பு அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாசலம் தலைமையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க அமைப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் மேலும் 2 வாரிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நாளை முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் பதவியேற்க உள்ளனர்.
புதுவையில் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு வாரிய தலைவர்களை முதல்வர் ரங்கசாமி நியமித்து வருகிறார். அதன்படி 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு வாரிய தலைவர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேலும் 2 பேருக்கு வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழக தலைவராக பாலமுருகன் நியமிக்கப்பட்டு அவர் நாளை காலை புதுவையிலும், அதேபோன்று காரைக்கால் நகர அமைப்பு குழும தலைவராக கோவிந்தராஜன் நியமிக்கப்பட்டு அவர் நாளை மதியம் காரைக்காலிலும் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் பதவியேற்க உள்ளனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் 16,755 மாணவர்களுக்கு 19ஆம் தேதி பட்டம் வழங்கப்படுகிறது என்று துணைவேந்தர் தாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தாரின் கூறுகையில், இந்திய அரசின் அமெரிக்க தூதர் நிருபமா ராவ், முன்னாள் தலைமை நீதிபதி வெங்கடாச்சலயா ஆகியோருக்கு வரும் 19ஆம் தேதி பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட உள்ளதாகவும், மேலும் 16,755 மாணவ மாணவிகளும் இதில் பட்டம் பெறுகின்றனர். இதற்கு முன்தினமான 18ஆம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் 2,500 பேர் அமரக்கூடிய சர்வதேச அளவிலான அரங்கத்திற்கு நிருபமா ராவ் அடிக்கல் நாட்டுகிறார் மற்றும் தேர்வுத்துறைக்கான புதிய கட்டிடத்தை நீதிபதி திறந்து வைக்க உள்ளதாகவும், புதுவை பல்கலைக்கழகத்தில் தற்போது கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உண்மையில் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தை விட இங்கு கட்டணம் மிகவும் குறைவுதான் என்ற அவர், மேலும் ஜூன் 30ஆம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங் புதுவை பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து வெள்ளி விழா அரங்கை திறந்து வைத்து பேசுகின்றார் என்று கூறினார். நாடாளுமன்ற தொடர் முடிந்ததும் பெட்ரோல் விலை வரியையும் சேர்த்து 10 ரூபாய் வரை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையின் விலையுடன் ஒப்பிடுகையில் பெட்ரோல் விலை மீது லிட்டருக்கு 7 ரூபாய் 17 காசுகள் நஷ்டம் ஏற்படுவதாகவும், கடந்த 5 மாதங்களாக உயர்த்தப்படாத இழப்பையும் சரிகட்ட பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 8 ரூபாய் 17 காசுகள் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. அதன்படி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதற்கு அடுத்த நாளே பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 8 ரூபாய் 17 காசுகள் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட எண்ணெய் நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன. இந்த விலையுடன் வரிகளையும் சேர்த்தால் லிட்டருக்கு 9 ரூபாய் 60 காசுகள் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுவை சுதேசி மில் அருகே டாக்டர் அம்பேத்கர் மற்றும் நேருவை அவமதிப்பது போல் கார்ட்டூன் வெளியிட்ட மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் பாரத பிரதமர் நேரு அவர்களையும் இழிவுபடுத்துவது போல் கார்ட்டூன் வெளியிட்ட மத்திய அரசை கண்டித்தும், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபலை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் கௌரவ தலைவர் வீரபத்திரசாமி தலைமையில் தலைவர் ராமமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் பலர் கண்டன உரையாற்றினர் மற்றும் திரளான உறுப்பினர்கள் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் இருந்து திண்டிவனம் வழியாக சென்னைக்கு நேரடியாக செல்ல ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் கூறுகையில், புதுவையில் இருந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியான சென்னைக்கு நேரடி ரயில் பாதை வசதி இல்லாததால் விழுப்புரம் சென்று அங்கிருந்து சென்னைக்கு செல்ல வேண்டியுள்ளது. இதனால் 6 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும், 2.5 மணி நேரத்தில் பேருந்து மற்றும் காரில் பயணம் செய்யும் போது விரைவாக செல்வதால் விபத்தும் உயிர்ச்சேதமும் ஏற்படுகிறது. எனவே புதுவையில் இருந்து சென்னை செல்ல திண்டிவனம் மார்க்கமாக புதிய ரயில் அமைக்க வேண்டும் என்றும், அவ்வாறு இயக்கப்பட்டால் தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் பயனடைவார்கள். எனவே புதுவையிலிருந்து சென்னை செல்ல திண்டிவனம் பாதையில் பணியை துவக்கி புதுவை மக்களின் போக்குவரத்து சிரமத்தை குறைக்க ரயில்வே துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை பாகூர் தொகுதியில் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் இலவச வேட்டி சேலைகளை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் ஆதிதிராவிட மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி பாகூர் தொகுதியில் நடைபெற்றது. அதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மின்துறை அமைச்சருமான தியாகராஜன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
மற்றும் பயனாளிகள் பங்கேற்று இலவச வேட்டி சேலையினை பெற்று பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதிதிராவிட நலத்துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னி பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவத்தில் சூனாபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தான பிரம்மோற்சவத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. இதனை முன்னிட்டு முன்னதாக பெருமாள் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு அஷ்டாட்சர ஹோமமும் சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து சூர்ணாபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. மேலதாளம் முழங்க இன்னிசையுடன் கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாண வைபோகத்தில் ஏராளமான இறையன்பர்கள் பங்கேற்று எம்பெருமானின் இறையருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை லாஸ்பேட்டையில் ராமானுஜரின் உபன்யாசத்தின் நிறைவு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள தானியார் பள்ளியில் ராமானுஜரின் 1000வது விழாவினை முன்னிட்டு கடந்த 3 தினங்களாக ராமானுஜர் உபன்யாசம் திருக்கோவிலூர் ஜிஎஸ் சுவாமிகள் தலைமையில் நடந்து அதற்கான நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் உபன்யாச உரை நிகழ்த்த சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் ஆன்மீக அன்பர்கள் திரளாக பங்கேற்று உபன்யாசத்தை கேட்டு மகிழ்ந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராமானுஜர் ஆன்மீக சபையினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.